பரிசுத்தமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கிருபையாய் கர்த்தர் நமக்கு ஒரு புதிய நாளை கொண்டு வருகிறார். விசேஷமாக ஒரு புதிய மாதத்தை நமக்கு பார்க்க கிருபை செய்திருக்கிறார். கடந்த சில நாட்களாகவே நம் தேசத்தில் இருக்கிற கொடூரமான காலத்திலே ஊரடங்கு அறிவித்து கிட்டத்தட்ட 40 நாட்கள் 37-30 நாட்கள் ஆகிறது. ஆண்டவர் இரவு படுக்கை சென்று நல்ல நித்திரை கொடுத்து ஒரு புதிய நாள் மாற்றங்கள் ஒரு புதிய மாதம் மே மாதத்துக்கான கிருபை செய்திருக்கிறார். நன்றி நிறைந்த உள்ளதோடு கூட தேவசத்தில் அவர்களுக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை எடுத்துக் கொள்வோம். இந்த குடும்ப துதி ஆராதனை தேவன் கொடுத்த ஒரு பெரிய தரிசனம் நான் தொடர்ந்து சிலர் தொடர்ந்து வாட்ச் பண்ணி வருகிறேன். என் காலை கூட ஒரு சகோதரி ஒன்றாந்து எங்கள் ஆலயத்துக்கு 3 மணி ஜோபம் வரும். அவங்க சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு 12 o'clock ஃபேமிலி பார்க்குறேன். ஸோ 9 to 12 3 மணி நேரம் வீட்டில் அமர்ந்தோன்னா 1ஆம் ஜாப் பண்ணுங்க சொன்னாங்க. அப்படியாக சில பேர் தொடர்ந்து இந்த 12 o'clock வாட்ச் பண்ணி வருகிறீர்கள். கர்த்தரை கேட்டு வரம் கொடுப்பார். கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, தர்மியான மதியான வரைக்கும் நன்றி. இந்த குடும்ப துதி ஆராதனை பொருள் கொடுத்துக் கொள்கிறார்கள். பாடப்போற பாடு ஆராதனை ஜெபனர் செய்தி அத்தனை ஆசீர்வதித்தாலும் அளவற்ற பிரசனம் காணப்பட்டும் இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென். தர்மியான பாடல் கர்த்தரோடு முன்பாக போவார். இந்த மாதம் ஆணுடைய சமூகம் முன்பாக செல்லும். கர்த்தரிடம் கூட இருக்கும் அருமையான பாடல். கைகளை தட்டி பாடி நம் ஆலயத்தில் இருக்கிற பாடுகிற பாடுகள் பிளஸிங்ஸ் அடிக்கடி வரும் தெரிந்த பிரபலமான பாடல். எல்லாரும் கை தட்டி பாடி தேவனை முன்பாக போகிறவர் நம்மான கத்தரல்லவா, முன்பாக போகிறவர் நம்மான கத்தரல்லவா, ஆற்றுவார் அரவணைப்பா தோஷிவார் புகழிடம் தன்னிடும் நம்மை ஆற்றுவார் அரவணைப்பா தோஷிவார் புகழிடம் தன்னிடுவார். முன்பாக போகிறவர் நம்மான கத்தரல்லவா, முன்பாக போகிறவர் நம்மான கத்தரல்லவா. கத்தரத்தை பாதுகாத்தார், என்னை அனுதினம் நடத்தி வந்தார். கத்தரத்தை பாதுகாத்தார், என்னை அனுதினம் நடத்தி வந்தார். அவர் நடத்துவதை நான் அறிந்து கொண்டேன். துறையினக்காரும் அசந்து போவார். அவர் நடத்துவதை நான் அறிந்து கொண்டேன். துறையினக்காரும் அசந்து போவார். முன்பாக போகிறவர் நம்மான கத்தரல்லவா, முன்பாக போகிறவர் நம்மான கத்தரல்லவா. நீங்கள் தரும் புதுமானம் சிறப்பின் மகிமனுடா, நீங்கள் தந்த புதுமானம் அது சிறப்பின் மகிமனுடா.
போவார். அவர் நம்மை நடத்துவார். அற்புதமாய் நம்மை நடத்துவதை உணர்வீர்கள். கொஞ்ச நேரம் கத்திர ஆராதிக்கும் போது எல்லாரும் பணிமொழி முடியும். ஆண்டவராக இயேசுவுக்கு ஆராதனை சொல்லிக்கொள்ளும் போதும் நமக்கு நாம் பயன்படுத்த நம்மை ஆராதிக்கிறோம். எல்லாரும் கண்களை மூடி வளர்ந்து தேவன் கிருபையிலே நமக்கு புதிய வார்த்தை போட்டிருக்கிறோம். மே மாதம் 1ஆம் தேதி காலையிலே அவரை சந்தித்து கிருபை செய்திருக்கிறோம். ஆண்டவர் 4 மாதம் நம்மை நடத்தினார், பாதுகாத்தார், சுமந்தார், கப்புவித்தார், நம்முடைய எல்லா தேவைகளை சந்தித்தார். எல்லாரும் வாயிலிருந்து வந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவன் தந்த புதிய வாக்குக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கடந்த காலமெல்லாம் கர்த்தர் காத்தாரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கன்னிமணி போல் காத்தாரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொற்று பரவாமல் தடுத்து நிறுத்தினாரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஏறி அடைத்தாரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சுகம் தந்தாரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பலம் தந்தாரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உண்மை துதிக்கிறோம் அப்பா. அற்புதமே அவர் நடத்துவதே, ஆத்துமே பரம் ஆனந்தமே. எல்லாரும் சந்தோஷமா கை தட்டி பாடி கர்த்தர் மையை கொடுப்போம். அற்புதமே அவர் நடத்துவதே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியானுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்சிடுவோம். நன்றியானுள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாட்சிடுவோம். கண்மணி போல் அன்புடன் அவரை போல ஒரு தேவன் இந்த பூமியில ஒருவரும் இல்லை. நாம் விசேஷித்தமானவர்கள், நாம் விசேஷித்தமான கர்த்தர். காரணம், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். மோசே சொல்கிறார், நாங்கள் எதற்கு விசேஷமான தெரியுமா? ஆண்டவர் நீர் எங்களோடு வருவதால் மே மாதம் முழுவதும் தேவன் நம்மோடு கூட வருவார். நம்முடைய பிரயாணத்தில் கூட இருப்பார், யாத்திரைகளில் கூட இருப்பார். மே மாதம் முழுவதும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, இல்லற வாழ்க்கையில தேவன் நம்ம கூட இருப்பார். இந்த பஞ்ச காலத்தில் லாக்டவுன் தேவன் நம்மோடு கூட இருந்து மே மாதம் முழுவதும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். தேவா நான் எதினால் விசேஷமான ஒரே ஒரு அடியை கைத்தட்டி பாடி கர்த்தர் மகிமை கொடுத்தார். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் எதினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் எதினம் யோசிப்பவன்.
மகிமை. ஒருவருக்கே எடுத்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அப்படியே நம்ம தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? இந்த உலகத்துக்கு மே மாதம் ஆண்டவரே இந்த முதல் தேதியிலே எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும், உங்களுடைய திட்டம் நிறைவேறட்டும். ஆண்டவரே நீங்கள் தான் மே மாதம் நடத்தணும். எல்லாரும் ஒப்பு கொடுக்குமா? லார்ட், ஐ கமிட் எவ்ரிதிங் இன் யுவர் ஃபீட் லார்ட். என் ஆவி ஆத்மா சரீரம், என்னுடைய வருமானம், என்னுடைய இன்கம், என்னுடைய செலவு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன். 1ஆம் தேதி காலையில் ஒப்பு கொடுப்பேன். இந்த மாதங்களை நீங்கள் தான் நடத்தணும். ஆண்டவரே நீங்கள் தான் எங்களை கனவு எடுத்து நடத்தணும். நீங்கள் தான் எங்களை தேவை சந்தித்து நடத்தணும். ஒப்பு கொடுக்க ஆண்டவரை சொல்லி நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குமா? ஆண்டவரை சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது தேவன் நம்முடைய முழு மாதமும் பொருட்படுத்திக் கொள்வார். அவருடைய சித்தத்தோடு நம்ம நடத்துவார், திட்டத்தோடு நடத்துவார். எல்லா தீர்க்கு விலைக்கு நம்மளை காக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். தேங்க்யூ மாஸ்டர். அப்படியே ஆண்டவரே எங்கள் ஆவை ஆத்ம சக்தி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி நம்முடைய சித்த நிறைவேறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதிக்கான மகிமை ஒருவருக்கு ஏறெடுத்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சொல்லுவோம். பரமபிதாவே, பிதாவே, நாம பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமத்தை சில பூமியிலே செய்யப்படுவதாக. அந்த ஆகாரத்தை தாரும், எங்கள் பாவத்தை மன்னித்தரும், எங்களை சொந்த ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை எங்களுக்கு உம்முடையவைகளே. ஆமென். நாம் வழக்கத்தின்படி கர்த்தருடைய வார்த்தை கேட்போம். கடைசியாக நம் தேசத்துக்காகவும் உங்கள் ஆசிரியரும் நம்ம விஷயத்தாக கர்த்தர் செய்தியை வழங்கி ஜெபம் பண்ணுவோம். தேவ சமூகத்திலே நான் காலையிலே ஜெபம் பண்ண பொழுது இந்த மாதம் தேவன் அருமையான வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதே ஒரு விஷயமாக தியானம் முறையாக ஆண்டவர்கள் கட்டளையிட்டார். கவனிங்கள், ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே வாக்குத்தத்தம் கொண்டு நானும் தம்பியும் ஜெபம் பண்ணுவது வழக்கம். அப்படியாக ஒரு அருமையான வாக்குத்தத்தம் கொடுத்தால் அந்த காலையில் 5 மணிக்கு எங்கள் வாக்குத்தத்தம் ஆன்லைன்ல அது நாங்கள் பிரசங்கம் பண்ணிக்கிறோம். நீங்க வேணும்னு சொன்னா ஜீசஸ் கம்ஃபர்ட் யூடியூப்ல அந்த செய்தி இருக்கிறது, ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கிறது, www.jesus வெப்சைட்ல இருக்குது. நீங்க வேணும்னா நீங்க இந்த மாசம் என்ன வாக்குத்தத்தம் ஐயா பேசுறதுக்கு தெரியும்னா நீங்க போய் சந்தித்து இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். நான் இந்த குடும்ப துதி ஆராதனையில நாங்கள் சொன்ன திரும்ப அதை குறித்து ஒரு விஷயமாக வேற கோணத்தில் ஆண்டவரோடு பேசினார். நாங்கள் இப்போ இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாங்கள் ஒரு விஷயமாக வாசித்து கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் தியானமான போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் 5வது வரியை தான் ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். எரேமியா chapter 31 verse 16 5th line. உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் திட்டமா சொன்னாரு, மே மாதம் நான் பலன் கொடுக்க போகிறேன். ஜனவரி மாதம் ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணாரு மேன்மை. பிப்ரவரி மாதம் சந்தோஷம். மார்ச் மாதம் புதிய காரியம் செய்வேன். ஏப்ரல் மாதம் காலத்தை உயர்த்துவேன். மே மாதம் சொன்னாரு பலன் கொடுப்பேன். இந்த மாசம் பலன் பெற்றுக் கொள்ளுகிற மாதம். என்ன பலனா? கிரியைக்கேற்ற பலன் கொடுப்பேன். நான் சொல்றேன், ஏப்ரல் மாதம் நீங்க எப்படிலாம் இருந்தீங்களோ அதுக்கேற்ற கிரியைக்கேற்ற பலனை இந்த மாதம் கர்த்தர் தருவேன் என்று எனக்கு வாக்கு பண்ணினார். நீ எவ்வளவு ஜெபம் பண்ணியோ, நீ எவ்வளவு வேத வாசியோ, நீ எவ்வளவு உபவாசம் இருக்கியோ, எவ்வளவு தேவனுக்கு காத்திருந்தாயோ, என்ன காணிக்கை கொடுத்தாயோ, என்ன தானம், அதுக்கேற்ற பலனை இந்த மாதம் கர்த்தர் தரப்போகிறார். இந்த குடும்ப துதி ஆராதனை ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். நான் பலன் கொடுப்பேன். இயேசுவின் நாமத்தாலே தீர்க்கதரிசனமா சொல்றேன். நீங்க இந்த வார்த்தை விசுவாசிப்பீங்கன்னா, இந்த மாசம் நம்புவீங்கன்னு சொன்னா, மே மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். திரும்ப சொல்றேன், கிரியைக்கேற்ற பலன். நீ என்ன கிரியை பண்ணியோ அது திரும்ப ஆழ்ந்து உன் மேல வந்து விழும். அது கர்த்தாய பலன் உண்டு. மே மாதத்தை அறுத்துக் கொள்வாய் என்று ஆண்டவர் திட்டமா பேசினார். என் தம்பியோடு கூட ஆண்டவர் நேற்று இரவு பேசுவோம் சொன்னார், நான் சில காரியத்தை நியமிக்க போகிறேன். அதுல ஒரு பயணத்துல சொன்னாரு, அறுப்பு நல்ல பலன் தாங்க. அதுவும் நியமித்திருக்கேன். அப்பாயின்மெண்ட் இருக்காரு. நீங்க கிளைம் பண்ணாதான் இந்த மாசம் ஆண்டவரே எனக்கு வைத்திருக்கிற அந்த பலன் ஆசீர்வாதத்தோடு ஜெயிக்கணும்னு சொன்னார். கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதம் பலன் கொடுப்பார். விசுவாசிகள் கையில ஊத்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பலன் தாருமே.
மறுபடியும் தீர்க்க சொல்லி கால நான் ஷார்ப்பா 4 o'clock பெட்ரூம் நடந்து வருது. அனைவரையும் இந்த மாசம் பலன் சொன்னீங்களே உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லுவது ஆண்டவர் என்ன சொன்னாரு, கட்டாயம் இந்த மாதம் பலன் கொடுத்தேன். மே மாதம் பலன் பெற்றுக்கொள்கிற மாதம், அதுவும் கிரியை கேட்ட பலன் கொடுத்து உங்க நல்ல கிரியை பண்ணீங்கன்னா பலன், துர்க்கியது அதுக்கு பலன், பலன் கொடுக்கிற மாதம் மே மாதம் போகட்டும். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு கர்த்தர் ஒரு தேவ பிள்ளைக்கு எப்படிப்பட்ட பலனை தருவார். ரொம்ப சுருக்கமா 3 வசனங்களை 3 பலன்களை சொல்லப்படுறேன். சொல்ற வசனத்துல பலன் வரும். ஒரு 3 பலன் ரொம்ப சுருக்கமா சொல்லி ஜெபம் பண்ண போறேன். நம்பர் 1, முதலாவதாக ஆதியாகமம் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு பக்தனுக்கு ஆண்டு என்ன பலன் தர சொல்ற. ஆதியாகமம் 15:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் God's word, கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாம் என்ற தேவ மனுஷனுக்கு உண்டாகி, ஆபிரகாமே நீ பயப்படாதே, எதற்கு பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். பலன், நான் சொன்னல பலன் என்ற வார்த்தை வரும். மகா பெரிய ஆபிரகாம், முதலாவது ஆபிரகாம் கர்த்தர் கொடுத்த பலன் என்ன பலன்னா மகா பெரிய பலன். இங்கிலீஷ் ரொம்ப அழகா இருக்கும், கிரேட் ரிவார்ட். பலன்னா ரிவார்டு, பெரிய கிரேட். இங்கிலீஷ் when you read English, எப்பொழுது தமிழ் படிக்கும்போது கொஞ்சம் இங்கிலீஷ்ல தரந்து பார்த்து ரொம்ப நல்லா இருக்கும். சில வசனத்தை இங்கிலீஷ் எடுத்து ருசிச்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, I will give the great reward for you. My dear loving brothers and sisters, those who are watching this program, as the prophet had declared you, God will give the great reward for the month of May. தேவன் முதலாவது பெரிய பலனை தருவார். வாய்த்தர சொல்லுங்க, என்னதான் தருவாரு? பெரிய பலன். சத்தமா சொல்லுங்களேன், பெரிய பலன். 3 பலன் சொல்ல போறேன். மே மாதம் கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்கிற தேவன் பெரிய பலன். எப்பயாவது முடிச்சுட்டு கேட்டா முழுக்க கூடாது, டக்குன்னு சொல்லணும். பெரிய சிம்பிளா தான் இருக்கு, ஆனா ப்ராஃபிட்டிக்கலா இருக்கும். ஆண்டு சொல்ல முதல் குறிப்பு, இந்த மாசம் எப்படிப்பட்ட பலன் தருவாங்க குடும்பத்துக்கு. 1ஆம் தேதி பேசுறேன், பெரிய பலன் தருவார். 2வது எப்படிப்பட்ட பலன் தருவாரா, நீங்க ரூத் சரித்திர புஸ்தகம் நீங்க 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னு சொன்னா, அங்க போவாஸ் என்ற மனிதன் ரூத்தை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை வரும். ரூத் சரித்திர புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். Glory to Jesus. அவருடைய சட்டங்களின் நிழலுக்கு வந்த உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக அப்படின்னு சொல்ற. வாசிங்க. உன் செய்கைக்கு பலன் கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. ரூத்தை பார்த்து போவாஸ் வந்து இயேசுக்கு நிழலாக எழுதுகிறது. அவர் சொல்றாரு நிறைவான பலன். முதல்ல வாய் திறந்து சொல்லுங்க, அப்படியே பார்த்து கூடாது. சொல்லுங்க நிறைவான பலன். முதல்ல வந்து பெரிய பலன். நான் சொல்ற எக்ஸ்பிளைன் பண்ணி உங்க மனசுல பதியணுமே. நம்பர் 1 பெரிய பலன். நம்பர் 2 நிறைவான பலன். சொன்னா ஒரு ஃபுல்னஸ். நான் சொல்றேன், இந்த மாசம் உனக்கு குறைவான பலன் கிடையாது, நிறைவான பலனை கட்டளையிடுவாராங்க. நிறைவு ஆசைக்கான ரூத்தை பார்த்து போவா சொல்றாரு. நான் சொல்றேன், உனக்கு அப்படி சட்டைகளின் கீழ் சொன்னா அவரிடத்தில் வந்த இயேசுவிடத்தில் வந்த அவர் ஆராதிக்க உனக்கு மே மாதம் உன் கிரிக்கு 2வது என்ன பண்ணணும், நிறைவான பலனை கட்டளையிடுவார். முதல்ல பெரிய பலன். நைட்டு கேட்பேன், நைட்டு 4 மணிக்கு கேட்பேன், ஃபேமிலி பேர் கேட்பேன், என்ன பலன் சொன்னா அப்படின்னு. இதுவும் 1வது மேட்ச் பண்ணி குழப்ப கூடாது. 2வது நிறைவான பலன். முதல்ல வந்து பெரிய பலன், 2வது நிறைவான பலன். நீ பண்ண ஜபத்துக்கு நிறைவான பலன் வருகிறது. நீ எடுத்த உபவாசம் நிறைவான பலன் வருகிறது. ஏப்ரல் மாதம் முதல் லாக்டவுன் எவ்வளவு வேத வாசலுக்கு நிறைவான பலன் வருகிறது. எவ்வளவு நேரம் கத்துறது காத்ததுக்கு நிறைவான பலன் வருகிறது. அவர் பலன் கொடுக்கிறவர் உன் கிரியைக்கு தக்க பலனை கட்டளையிடுவார். அவர் பலன் கொடுக்குறங்க, கட்டாயம் பலன் கொடுத்து சந்தோஷம். கடைசியாக 3வதாக ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆதியாகமம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தார். 100 மடங்கு பலன் அடைந்தார். 100 மடங்கு. ஆபிரகாம் பார்த்து நேரா கர்த்தர் சொல்றாரு. அங்க போவாஸ் ரூத்தப்பா சொல்றாரு, இங்க ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தா. நீங்க அந்த ஈசாக்கு சரித்திர வாஸ்து பாத்தீங்கன்னா, நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் பேச போறேன். ஈசாக்கு தேவன் பலன் கொடுக்க நிபந்தனைகள் 5 நிபந்தனை பேச போறேன்.
15 நாளா தியானம் பண்ணு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக் நிபந்தனை சொல்ல இந்த சண்டே 3வது நிபந்தனை நல்லா சூடா பேசுறோம் சொல்லி நல்லா ஜெபம் வந்து 5 பலன் சொல்றாரு. அந்த ஈசாக்குக்கு ஆண்டவர் கிரியைக்கு பலன் கொடுக்க அவங்ககிட்ட என்ன கிரியை இருந்துச்சு அப்படி தியானம் பண்ணி போட்டுருக்கேன். எனக்கு நீங்க ஈசாக்கு சரித்திரத்தை வாசித்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவனுக்கு 100 மடங்கு பலன் கொடுத்தார். அவருடைய பின்னணி பாத்தீங்கன்னா பஞ்சகாலம் வேதத்துல வாசு பார்த்தோம்னா இதே அதிகாரத்துல 26 வருஷத்துல ஆபிரகாம் நாட்கு உண்டானாலும் வேற ஒரு பஞ்சம் ஈசா காலத்துல வச்சான். பஞ்சங்க இப்ப நமக்கு பஞ்சம் தான். வாழைப்பழம் கேட்டா இல்லன்றான், பால் கேட்டா இல்லன்றான், நெய் கேட்டா இல்லன்றான், முட்டை கேட்டா இல்லன்றான், கீரை கேட்டா இல்லன்னு சொல்றான். பஞ்ச காலம், பொருட்கள் தட்டுப்பாடு, விலைவாசி அதிகமாயிடுச்சு, கடைகள்லாம் மூடப்படுகிறது, கொள்ளை வியாதி தேசத்தை பரவி கொடுத்து பஞ்ச காலம். இந்த பஞ்ச காலத்துல ஈசாக்கு கர்த்தர் நமக்கு சொல்றாரு, உனக்கு 100 மடங்கு பலன் கொடுப்பேன். என் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். எப்படிப்பட்ட பலனை கட்டளிடுவாராம்? 3 பலனை சொல்றாரு. முதலாவது பெரிய பலன், இரண்டாவது நிறைவான பலன், மூன்றாவது 100 மடங்கு பலன். ஆண்டவர் இந்த பலன்களை இந்த மாதம் கொடுப்பார். உன் கிரியைக்கேற்ற பலனை கர்த்தர் கட்டளையிடுவார். பிரார்த்தனை செய்வோம். நாம் எல்லாரும் கண்களையும் மூடி 2-3 நிமிடங்கள் தேசத்துக்காக ஜெபிக்க போறோம். இந்தியாவை ரட்சியும், இருள் விலகட்டும், தரித்திரம் ஒழியட்டும், வெளிச்சம் வீசட்டும், சாப ஒழியட்டும், சமூக சீர்கேடுகள் ஒழியட்டும், செழிப்பு வரட்டும், அசுத்தத்தை உண்டு கிரியைகள் அழிக்கப்படட்டும், பாவத்தை உண்டு கிரியைகள் பாவ கிரியைகளை தூண்டு பின்னர் அசுத்தாவை நல்லவை அழிக்கப்படட்டும். எல்லா தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மனுஷன் ரட்சியும் எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும். சுத்திகரித்து பெரிய எழுப்புதலை கட்டளையிட்டு காரியங்கள் மறையட்டும், காரியங்கள் மறையட்டும், தீமையான காரியம் மறையட்டும், நாட்டுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வரட்டும். ஆளுகை காணப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேசத்துல பெரிய வெளிச்சம் வரட்டும். தற்சமயத்துல கொரோனா வியாதி அழிக்கப்படும் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் தனிமைப்பட்ட பிள்ளைகள் விசேஷமா சென்னைக்காரன் மிகுந்த நாமத்தினாலே சென்னை மாநகரத்தில் வேகமாய் பரவி கொடுத்த கொரோனா கிருமியின் வல்லமைகள் அழிக்கப்படுவார்கள். அடக்கி போடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே வல்லமையினால் ரத்தத்தினால் அழித்து போடுவீர்கள். மன்னித்து தயவாய் இரக்கம் பாராட்டி சென்னையில் ஒரு பெரிய மாற்றம் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க தியானித்த வசனத்தின்படி கிரியைக்கு தக்க பலன் தருவேன் சொன்னீரே. பெரிய பலன், நிறைவான பலன், 100 மடங்கு பலன். இந்த பலன் நிகழ்ச்சி ஒவ்வொருவருக்கும் சந்தோஷப்படும், ஒவ்வொருவருக்கும் இந்த மாதம் கொடுத்து சந்தோஷப்படும். மே மாதம் முழுவதும் அற்புதமா நடக்கும். அன்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த மாலை முதல் தேதி இருக்கிற மாலையிலே நம்ம வாக்கு நடத்தவுள்ள அது ஆன்லைன்ல ஒரு 45 நிமிஷம் தான், 40 மினிட். 1வது ஈவ் சக்சஸ்ஃபுல்லா மாதிரி நம்ம ஆலையில் இருந்தா என்ன நிகழ்ச்சியெல்லாம் அதெல்லாம் ஆன்லைன்ல பண்ணி கொடுக்குறோம். டியூஸ்டே மீட்டிங், ஃப்ரைடே மாதிரி தான் பண்ண முடியல. எல்லா நிகழ்ச்சி ஆன்லைன்ல பண்ணுறோம். இங்க 1வது என் தம்பி இதே வசனத்தை வச்சு மாலையில் பேசுவார். ஒரு 45 மினிட்ஸ் ஆன்லைன்ல ஒரு ஃபேஸ்புக்ல வரும், யூடியூப்ல வரும். நீங்க சொல்ல 6 மணிக்கு 7 மணிக்கு அந்த மோகன்சி நிகழ்ச்சி இருக்கிறது. 6 மணிக்கு கரெக்டா இருக்கும். 6 to 6:45 மாலை வாக்குத்தத்த ஆராதனை வேற கோலத்தை தியானம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஆயத்தமா நீங்க ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல வந்து எங்க சந்திக்கிறாங்க கேட்பது. ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு வடக்கத்துக்குரிய ஆராதனை நடைபெறும். தயவு செய்து திருவிருந்த ஆராதனை எடுக்கலையே அப்படி கவலைப்படாதீங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி ஆன்லைன்ல சொல்ற வீட்லயே அனுசரிக்கலாம் பண்ணிடாதீங்க. ரொம்ப அதெல்லாம் சாபமாயிடும். வீட்டுல அந்த திருவிருந்த பங்கெடுத்த ஆசை யாருக்கும் துணிவு வரக்கூடாது. அதெல்லாம் தூர உபதேசத்தை நீங்க செய்யக்கூடாது. நம்ம ஜபம் பண்ணுவோம். ஆண்டவர் குறித்த காலத்தில் ஆலயங்கள் திறக்கப்படப்பட்டு நாம் பண்டிகை அனுசரித்து திருவிழா அனுசரித்து நம்ம ஆலயத்துல சில ஊழியெல்லாம் டிவியில இருந்து ஆன்லைன்ல வீட்லயே பங்கிட்டுங்க ரொட்டி சுட்டு சாப்பிடு பண்ணு சுட்டு பேக்கல் நடத்துற புட்டு சாப்பிடுறதுக்கு அது பரிசுத்த சாக்கரவும் அதை பங்கிடுவதற்கு ஆசை எங்களுக்கு தான் அதிகாரம் உண்டு. ஆகவே நமது விசுவாசத்துக்கான ஆலோசனை வேற பேர்ல வாட்ச் பண்ணுங்க. நம்ம சர்ச் வியூவருக்கு ஆஸ் ஏ பாசிட்டிவ் கைண்ட் அட்வைஸ் வெயிட் காஸ்பல் ஆண்டவர் வீட்ல இருக்க சொல்லுறாரு. வெயிட் பண்ணுங்க, பொறுத்திருங்க. ஆலயம் திறக்கப்படும், திருவள்ளுவர் அனுசரித்து நம்முடைய காரியம் தொடங்கும். கர்த்தர் கட்டாயம் ஆசிரிப்பார். 8 மணிக்கு காலை வாட்ச் பண்ணுங்க. கர்த்தர் ஆசிரிப்பார்.